ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வெண்ணிலா மாமா இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ பல பேருக்கு மனசில் வந்து மிகப்பெரிய குழப்பம் எழுந்துகிட்டே இருக்குது. வீக்காக்கு என்ன ஆகும், சேருவாங்களா சேர மாட்டாங்களா, வெண்ணிலா கேரக்டர் நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே பல கேள்விகள் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி விடை தெரிஞ்சிருந்துச்சு. அதை பற்றி நம்ம வீடியோமே போட்டிருந்தோம். கண்டிப்பாக அந்த பஸ் ஸ்டாண்ட் ட்ராக் கூட வெண்ணிலாவோட கேரக்டர் எண்ட் ஆகிடும். அதுலேருந்து அவங்க அப்படியே போயிடுவாங்க மாமா கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 8 நிமிஷமான வீடியோ போட்டிருந்தேன். எக்ஸாக்ட் டைமிங் எனக்கு தெரியல. வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் ஸ்டார்டிங் ஃபுல்லாக அவங்க வந்து ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, எபிசோட் ஸ்டோரி. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை நான் கூப்பிட்டு போயிடுவேன் பஸ் ஸ்டாண்ட் ட்ராக்கோட அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம மகாநதி டீம் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ்மே கிடச்சிது. பிகாஸ் ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அப்டேட் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஃபேன்ஸ் புரிஞ்சுப்பாங்க, நம்மளோட டீமை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எபிசோட் நல்லா தான் போகும், அப்கமிங் பாசிட்டிவ் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ராக் அந்த ஒரு பிடிஎஸ்ஸே கிடச்சிருக்கு. அவங்க சரி கம்பெனி சைட்லேருந்து தான் ஷேர் ஆச்சு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தினம் அந்த பஸ் ஸ்டாண்ட் ட்ராக்கோட வெண்ணிலாவோட கேரக்டர் எண்ட் ஆகுது. பட் ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எபிசோடை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியான அப்டேட் மட்டும் தான். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. பஸ் ஸ்டாண்ட் ட்ராக்கோட வெண்ணிலா கேரக்டர் எண்ட் ஆக போகுது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் தான் போகும். ஸோ ஒரு ஹாப்பியான ட்ராக் வரணும், அதுக்கு எமோஷனல் ட்ராக் வரும்னு சொல்லி விஜயமே சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த ஒரு எமோஷனல் ட்ராக் தான். பட் எவ்வளோ நாள் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. கண்டிப்பாக அந்த பஸ் ஸ்டாண்ட் ட்ராக் வரப்போகுது. நமக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹாப்பி. அது மட்டும் இல்லை, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காவேரி வந்து காரில் கூப்பிட்டு அழைச்சிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து விஜய் கடைசியாக விஜய் காரில் கூப்பிட்டு போவார் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நமக்கு கார்னாலே நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த கார் மொமெண்ட்ஸே பார்க்க முடியல. கண்டிப்பாக விஜய் அந்த பஸ் ஸ்டாண்டில் செம்மையாக கோவப்படுவார். அதுக்கப்புறம் ஒரு கோவம் இருக்க தானே செய்யும் யாருக்கு, அந்த ஒரு கோவத்தையும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட காதலையும் அந்த இடத்துல பார்க்க முடியும். நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருங்கப்பா அந்த ஒரு சீன் இப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பல தடைகளை தாண்டி தான் அந்த இடத்துக்கு போக போகிறோம். பல எமோஷனல் ட்ராக் வரப்போகுது. அதை தாண்டி கண்டிப்பாக ஒரு அப்கமிங் ஒரு பாசிட்டிவ் ட்ராக் வரப்போகுது. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ஒரு அப்டேட். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க எல்லாருமே. பை பாய்.